சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம முத்து பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா பூஜைக்கு மீனா வந்திருக்கிறதுனால. இப்போ முத்து எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க, மீனா தான் பூஜையை தொடங்கி வைக்கணும். ஏன்னா மீனா ரொம்ப 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 நல்ல மனசுக்காரி. அவ பூஜையை தொடங்கி வச்சா அப்படின்னா எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வமே சரி முத்து, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். மீனா சிஸ்டரே பூஜையை ஆரம்பித்து வைக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவுமே பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. இப்போது மனசுக்குள்ளே மீனா வேண்டிக்கிறாங்க சாமிக்கிட்ட, கடவுளே நான் என் மனசாட்சியோட போராடிக்கிட்டு இருக்கேன். என் புருஷங்கிட்டையும் என் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கிட்டேயுமே நான் மிகப்பெரிய ரகசியத்தை மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன். இதை நான் வெளியில் சொல்லணுமா இல்லை சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாளும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போது என் புருஷனுமே வீட்டில் பூஜை பண்ண முடியாமல் இப்போது எங்கேயோ ஒன்று வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு, பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. வீட்டில் கூட அவரால் சத்தியமாக நிம்மதியாக இருக்கவே முடியாது. பாவம், தப்பே பண்ணாமல் அந்த மனுஷனை நான் இப்போது அலைய விட்டுக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு நீ தான் காட்டணும். இப்போது நான் விஷயத்த வீட்டில் சொல்லணுமா இல்லை சொல்லக்கூடாதான்றத நீ தான் எனக்கு சொல்லணும் கடவுளே. ப்ளீஸ், நான் எப்படியாவது இந்த விஷயத்துலேருந்து, இந்த பிரச்சனையிலேருந்து நான் தப்பிக்கணும். நானும் என் புருஷன் என் குடும்பம்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வாழணும். என் மாமனார் ரொம்பவே நல்லவர். அவர் இந்த விஷயத்த சொன்னால் தாங்கிப்பாரா அப்படின்றதுமே என்னுடைய யோசனை தான். இப்படி எல்லாரை பற்றியுமே நினச்சி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணால் நல்லதாக இருக்கும், பிரச்சனை வராமல் தடுக்க முடியுன்றதை நான் யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு நல்ல வழியை காட்டணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வேண்டிக்கிறாங்க. அங்கே உள்ளவங்க ஒரு சாமிக்கு வந்து அதாவது சாமி வந்துடுது. உடனே இங்கே மீனாவோட கையை பிடிச்சிக்கிட்டு, தாயி நீ நல்லதுக்காக மட்டும்தான் போராடிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இங்கே பாருமா, ரொம்ப நாள் உண்மையை மறைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நீ அந்த ரகசியத்தை எல்லார்கிட்டையும் சொல்லணும். அதன் மூலமாக அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். நீ உன் மனசோட வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால பிரச்சனை இன்னும் அதிகமாகிக்கிட்டே தான் போகும். பொய் சொல்கிறவங்க அவங்க இன்னும் இன்னும் பொய்யை அடுக்கிக்கிட்டே தான் போவாங்க. நீ அந்த ரகசியத்தை உடைச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்து சொல்லிடுறாங்க. நம்ம மீனாவுமே புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ முத்துக்கு ஒன்றுமே புரியல. இப்போது மீனா கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன மீனா, சாமி வந்து உங்ககிட்ட என்னென்னமோ சொல்லுது, ஏதோ ரகசியம், அதை போட்டு உடைச்சிரு, அந்த ரகசியத்தை ரொம்ப நாள் மூடி வைக்கக்கூடாதுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. என்ன மீனா ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சத்யா பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. சத்யா, யார் கூடவும் எனக்கு பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை சத்யா. பூஜை பண்ணுறதுக்காக வர சொன்னீங்க, வந்தாச்சு, அவ்வளோதான். எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போது மீனாவோட அம்மா இருந்துட்டு, முத்து, மீனா கொஞ்சம் கோவமாக இருக்கா, கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, நான் அவகிட்ட பேசி உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே சொல்லிட்டு வராங்க. முத்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க. மீனாக்குள்ளே அப்போது மிகப்பெரிய ரகசியம் ஒன்று இருக்குது. அந்த விஷயத்த போட்டுக்கிட்டு தான் இவ குழப்பிக்கிட்டு இருக்கா. அதனால தான் தேவையே இல்லாமல் நம்ம கூடயுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. என்ன விஷயம்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து நினைக்கிறாங்க. இப்போது மீனா வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. சாமியுமே நம்மக்கிட்ட சொல்லிருச்சு, நம்ம விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த பக்கத்துலேருந்து இந்த விஷயத்த ஆரம்பிக்கிறது, யார்கிட்ட சொல்கிறதுன்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போயிருக்காங்க. இப்போ தான் ஸ்ருதி வந்து நம்ம மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும், மீனா, பாவம் மீனா, முத்து இனிமேல் வீட்டுக்கு கூட வரமாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க ஸ்ருதி அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க, உங்களுக்கு தெரியாதா, வீட்டில் மாலை போட்டுக்கிட்டு இருந்தால் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணுமாமே. அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிடக்கூடாதாமே. மீன் கறின்னு எங்களால் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டியும் மனோஜும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது மாமாவுமே அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. சாமிக்கு மாலை போட்டிருந்தா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வெஜ்ஜு மட்டும் தான் சாப்பிடணும். நீங்கள் எல்லாருமே முத்து மலைக்கு போகிற வரைக்கும் போயிட்டு வர வரைக்கும் வெஜ்ஜு தான் சாப்பிடணும்னு சொல்லி சொன்னார். ஆனால் ஆன்ட்டியும் மனோஜும் கேட்கவே இல்லை. எங்கேயாவது வெளியே போயிட்டு அவன் தங்கிக்கிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முத்துவை ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்க மீனா. முத்துவுக்கு கோவம் வந்து, நான் மலைக்கு போயிட்டு வர வரைக்கும் இந்த வீட்டுக்கு பக்கமே வரப்போகிறது கிடையாது, நான் எங்கேயாவது ஒன்று தங்கிக்கிறேன், நான் கார் ஷெட்குள்ளே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் மீனா. பாவம் மீனா. முத்து, நீங்களும் தேவையே இல்லாமல் அவர்கிட்ட சண்டையை போட்டுட்டு போய் உங்கள் அம்மா வீட்டில் உட்காண்ட்ருக்கீங்க. நீங்கள் இல்லாமல் முத்துக்குமே இங்கே மரியாதையும் இல்லை, நிம்மதியும் இல்லை. ஏன் மீனா நீங்கள் அங்கேயே இருக்கீங்க? ஏதோ 2 நாள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரலாம் இல்லை மீனா. முத்துவை நீங்கள் தானே பார்த்துக்கணும், பாவம் அவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி சொல்கிறாங்க.
இப்போது நம்ம மீனா இருந்துட்டு, "அம்மா ரோகிணி என்ன சொன்னாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "ரோகிணியா? அவங்க வந்து நடுநிலையா நின்னாங்க. ஒண்ணுமே புரியல. அவங்களுமே ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா தான் பிஹேவ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம, உங்கள பார்த்து ரோகிணி பேசுனாங்களாமே, உங்க கூட ஏன் பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி ரோகிணிய பயங்கரமா திட்டிக்கிட்டு இருந்தாங்க. ரோகிணி நானாலாம் போய் பேசல ஆன்ட்டி. அ அவளா வந்தா, பூ குடுக்குறதுக்கு வந்தா. அவளா வந்து என்கிட்ட பேசுனா. அதனால தான் நான் பேசினேன். மத்தபடி அவ கூட பேசணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியுமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. "என்ன மீனா, நீங்களா போயிட்டு ரோகிணி கிட்ட பேசுனீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம மீனாவுமே மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, "இந்த ரோகிணி எவ்வளோ பெரிய கேடியா இருப்பா. அவ தானே நம்மள வர சொன்னா. சரி நம்ம பார்த்துப்போம்." அப்படின்ற மாரி மனசுக்குள்ளே நினைக்கவும், உடனே நம்ம ஸ்ருதி இருந்துட்டு, "என்ன மீனா, என்ன யோசிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாருங்க மீனா, நீங்க முத்து குடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்க போய் உட்காந்துருக்கீங்க. நீங்க இல்லாம இந்த வீடு வீடாவே இல்ல மீனா. நீங்க இல்லாம முத்துக்குமே இங்க சரியா மரியாதை கூட கிடைக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாம பாவம் அவரு மாலை போட்டுக்கிட்டு இப்போ கார் ஷெட்குள்ளேயே படுத்து தூங்கணும். நீங்க போயிட்டு அவர்கிட்ட பேசுங்க. தயவு செஞ்சு நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேருங்க மீனா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதியுமே கால் கட் பண்ணிடுறாங்க. மீனா பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது உடனே மீனா நம்ம முத்துவை பார்க்கறதுக்காக கார் ஷெட்க்கு போகிறாங்க. அங்கே கொசு கடியில் நம்ம முத்து ரொம்பவே தொல்லையை அனுபவிச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏங்க, என்னங்க இது, அங்கே பாருங்கள் எவ்வளோ கொசு இருக்குது, அதெல்லாம் உங்களை தான் வந்து கடிக்குது, எதுக்காகங்க இங்கே படுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது மீனா, பொண்டாட்டி கூட இல்லைனா இப்படி நடுத்தெருவுக்கு தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம மீனாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஏங்க, ஏங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு மீனா, தொட்டு தொட்டெல்லாம் பேசாத. நான் இப்போ சாமின்னு தான் நீ என்னை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. பின்ன நீ தான் நான் குடிக்காமல் இருக்கணும், நான் முழுசாக திருந்தணும், அப்போ தான் நீ அந்த வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டேன். அதனால தான் நான் இப்போது சாமிக்கு, ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டிருக்கேன். அதனால தான் நான் இங்கே வந்தும் படுத்துக்கிட்டு இருக்கேன். விடு, எனக்கு ஐயப்பன் துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்கிறாங்க. "இங்க பாருங்க, நீங்க இங்கலாம் படுக்கக்கூடாது. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். நம்ம வீட்ட சுத்தபத்தமா வச்சுக்கலாம். கறி அது இதுன்னு எதுவும் சாப்பிட வேண்டாங்க. வாங்க போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து முத்துவ கூட்டிட்டு அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இப்போ நம்ம முத்துவ பார்த்ததுமே நம்ம மீனாவோட அம்மா இருந்துட்டு, "வாங்க மாப்பிள, வாங்க உட்காருங்க." அப்படின்னு சொல்லிட்டு. உடனே "இருக்கட்டும் சாமி." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்றாங்க. "ஏய் மீனா, எப்படியோ நீ மனசு மாறிட்டியாடி? முத்து தம்பிய புரிஞ்சுக்கிட்டியா? அதுவே போதும். சரி, நீங்கள் 2 பேரும் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லி நான் சமைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு. உடனே முத்து இருந்துட்டு, "வேண்டாம் சாமி, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நான் ஏற்கனவே சாப்பிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம மீனா இருந்துட்டு, "சரிம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ போய் படுத்து தூங்குமா." அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது இங்கே மீனா முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது முத்து இருந்துட்டு, "என்ன மீனா, உன் முகமே சரியில்லை. என் மேலே உனக்கு கோபம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மீனா. நான் குடித்ததுனால தான் நீ அந்த வீட்டை விட்டு வந்த அப்படின்றது உண்மையாகவே பொய். வேறு ஏதோ மிகப்பெரிய காரணம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் குழப்பமா தான் இருந்துச்சு. என்னாலேருந்து வெளியே வந்துட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு சாமி வந்து உங்ககிட்ட என்னென்னமோ ரகசியம் மனசில் இருக்குது, அதை எல்லாருக்கிட்டையும் சொல்லு அப்படின்லாம் சொல்லிடுச்சு. அப்போ தான் நான் கன்ஃபார்மே பண்ணேன். உன் மனசுக்குள்ளே பெரிய விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தோட நீ போராடிக்கிட்டு இருக்க அப்படின்றத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். கன்ஃபார்மும் பண்ணிக்கிட்டேன். இங்கே பாரு மீனா, நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு மீனா. நான் பார்த்துக்கலாம். என்ன பிரச்சனை இருந்தாலுமே நான் பார்த்துக்கிறேன் மீனா. நீ ஏன் மனசுக்குள்ளே போட்டு உன்னை நீ வருத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து கேட்குறாங்க. மீனா பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. "ஏய் மீனா, ஏன் எதுக்காக அழுகுற? வேண்டாம் மீனா, அழுகாத மீனா. நீ அழுத அப்படின்னா எனக்கும் கஷ்டமாக இருக்குது மீனா. ப்ளீஸ் மீனா, நீ அழுகாத மீனா. அது மட்டும் இல்லாமல் நீ இல்லாமல் அந்த வீட்டில் எனக்கு சுத்தமாக மரியாதையே இல்லை தெரியுமா? நீயும் அப்பாவும் மட்டும்தான் எனக்கு அங்கே இருக்கிற உண்மையே க்ளோஸான ஆளுங்க. எனக்காக என்னுடைய நல்லத்துக்காக யோசிக்கிறவங்க நீங்கள் 2 பேர் மட்டும்தான். நீயும் இங்கே வந்துட்ட. அப்பாவுமே அம்மா கிட்ட பேசி பேசி டயர்ட் ஆயிட்டாரு. அம்மா ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் அந்த வீட்டிலே இருக்கக்கூடாது. சுத்தபத்தமாக யார் இங்கே இருக்கிறது? அது மட்டும் இல்லாமல் கறியெல்லாம் எங்களால் சாப்பிடாம இருக்கவே முடியாது." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் ஷெட்லேயே தூங்கிக்கலாம், 2 3 நாளைக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷெட்டுக்கே போயிட்டேன் மீனா. என்னதான் என் அம்மா என்னை வீட்டில் இருக்க வேண்டாம்னு சொன்னாலுமே, நீ என் கூட இல்லாததும் என்கிட்ட பேசாததும் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது மீனா. ஏன் மீனா என்னை இப்படி அவாய்ட் பண்ணுற? நான் ஃபுல்லாக தலை தெறிக்க குடிப்பேன், நிற்க கூட முடியாது. அப்படியே ஆடிக்கிட்டே தான் வருவேன். அப்படி வந்தப்போ கூட நீ ஒரு நாளுமே உன் அம்மா வீட்டுக்கு வந்தது கிடையாது. ஆனால் நான் குடிக்காமவே தேவையே இல்லாமல் என்கிட்ட சண்டை போட்டு தப்பே பண்ணாமல் என்னை திட்டி, நீ அது மூலமாக நான் கோவப்பட்டு குடிக்கிறதுக்கு போனேன். மற்றபடி
நான் எந்த தப்பும் பண்ணல மீனா. ஏன் நீ என் மேல கோவத்த காட்டுற? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து ரொம்பவே மனசு ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மீனா இருந்துட்டு, "ஏங்க நான் இதுக்கப்புறமும் இந்த விஷயத்த மறைச்சு வைக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. அந்த கடவுளே என்கிட்ட வந்து விஷயத்த சொல்லி அந்த ரகசியத்த சொன்னா மட்டும் தான் அதுக்கான தீர்வு கிடைக்கும். அப்பதான் பொய் வந்து வளராம இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் சொல்லிட்டாரு. இனிமே இந்த விஷயத்த நான் மூடி மறைக்க போறது இல்லைங்க. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். அதாவது அந்த மிகப்பெரிய ரகசியத்த நீங்க வீட்ல பக்குவமா எடுத்து சொல்லணும். இதன் மூலமா மாமாவுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வந்துடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு, அப்படி என்ன மீனா ரகசியம்? யார பத்தின ரகசியம்? என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சு? அப்படின்றத தெளிவா சொல்லு மீனா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நம்மலாம் நினைக்கிற மாதிரி ரோகிணி இல்லைங்க. ரோகிணியோட உண்மையான பேரு கல்யாணிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இத கேட்டதுமே நம்ம முத்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்ற மீனா? நீ சொல்றத என்னால ஏத்துக்கவே முடியலையே! அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க. ஆமா. அவ பேரு கல்யாணி. அவளே புதுசா ரோகிணின்னு பேர மாத்திக்கிட்டா. அது மட்டும் இல்லாம, மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, அத கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்களே ரொம்பவே காயப்பட்டுருவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கொடுமையான பொய்யெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மீனா? என்னன்னு சொல்லு. அந்த பார்லரம்மா என்ன கேடி வேல பார்த்துருக்கு? ஏற்கனவே பணம் அது இது மலேசியா, அப்பா அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பொய்ய சொல்லி நம்ம குடும்பத்தவே ஏமாத்திக்கிட்டு இருந்தது. இன்னும் என்னெல்லாம் பொய்ய சொல்லி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ மீனா வந்து சொல்ல போறாங்க. மனோஜ் கூட ரோகிணிக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடந்திருக்குங்க. மனோஜ் கூட 2வது நேரமா தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம முத்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்ற மீனா? அந்த பார்லர் அம்மாக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சா? அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏங்க இதுக்கே நீங்க இப்படி அதிர்ச்சி ஆகுறீங்களே, இன்னொரு விஷயத்த கேட்டீங்க அப்படின்னா மயக்கமே போட்டு விழுந்துருவீங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மீனா? என்ன விஷயம்? அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவளுக்கு ஒரு குழந்தை இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, இத கேட்டதுமே நம்ம முத்து நெஞ்சு மேலே கைய வச்சுக்கிறாங்க. மீனா, என்ன மீனா? அந்த பார்லர் அம்மா எவ்வளோ பெரிய கேடி வேலைய பார்த்துருக்கு. இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சு இத்தனை நாளா எப்படி அந்த பார்லர் அம்மாவால நிம்மதியா இருக்க முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அவ ஒரு பொய்ய மறைக்கிறதுக்காக அடுக்கு அடுக்கா பொய்ய சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை யார் தெரியுமா? கிறிஷு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இத கேட்டதுமே நம்ம முத்துக்கு மயக்கமே வர மாரி இருக்கு. கிர்ருன்னு ஆகுற மாரி இருக்கு. மீனா எனக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்துது மீனா. என்ன சொல்ற? கிறிஷோட அம்மா இந்த ரோகிணியா? ரோகிணி இல்லைங்க, கல்யாணி. ஏதோ ஒண்ணு. இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல மீனா. சத்தியமா இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷம் கூட அதாவது கனவுல கூட நினைச்சு பார்த்தது கிடையாது. கிறிஷு தான் ரோகிணியோட குழந்தையா? ஐயோ! இத என்னால சத்தியமா ஜீரணிக்கவே முடியல மீனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம மீனா இருந்துட்டு கிறிஷோட பாட்டி தான் ரோகிணிக்கு அம்மாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அ என்ன மீனா சொல்ற? ஒவ்வொரு விஷயமும் அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு. எவ்ளோ பெரிய விஷயத்த நம்ம குடும்பத்துக்கிட்ட இருந்தே மறைச்சிருக்கு. அம்மா இந்த விஷயம் மனோஜுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அ வீட்ட விட்டே தொரத்திடுவாங்க. அது மட்டும் இல்லாம, அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா, ரோகிணி கழுத்த பிடிச்சு வீட்ட விட்டு வெளிய தொரத்திடுவாங்க. மனோஜ் வந்து உங்க அம்மா சொல்ற பேச்ச தான் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா மீனா நீ சொல்றதும் கரெக்ட்டு தான். என்ன மீனா இந்த பார்லர் அம்மா நம்ம இத்தனை பேரையுமே முட்டாளாக்கியிருக்கு. இம்புட்டு தைரியமா இத்தனை நாளா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியா கேட்குறாங்க. அவங்க அம்மா இறந்துட்டதா தானே இந்த ரோகிணி சொல்லி வச்சிருந்தா. அப்போ உயிரோடு இருக்கிற அம்மாவை இறந்துட்டதா சொல்லி வச்சிருக்காள்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க. அவளோட சுயநலத்துக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அவ நல்லா இருக்கணும். ஏன் மீனா ஏன் இந்த விஷயத்த நீ அப்பவே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அந்த நம்ம பாட்டி ஊருக்கு தீபாவளி கொண்டாடுறதுக்காக போயிருந்தோம். தண்ணி எடுத்துட்டு வரதுக்காக நான் கூட குளத்து பக்கம் போனேனே, அப்பதான் இந்த விஷயத்தவே நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் ரோகிணிக்கு 2 அடிய குடுத்து, நான் இந்த விஷயத்த இப்பவே எல்லார்கிட்டயும் சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேங்க. அதுக்கு அவ என்கிட்ட சொன்னது, நானும் என் பிள்ளையும் இனிமே உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? நாங்க செத்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சாவறதுக்கு போனாங்கங்க. கிறிஷோட உயிருக்காக தான் நான் இப்ப வரைக்கும் இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாம இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம தப்பே பண்ணாம உங்கள நான் எவ்வளவோ திட்டிட்டேன். சாரிங்க. என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு வேற வழி தெரியலைங்க. என்னால இந்த உண்மைய மறைக்கவும் முடியல.
அவள மாதிரி என்னால பொய் சொல்ல முடியலைங்க. ஒவ்வொருத்தர் முகத்தையும் பார்க்குறப்பலாம் ஒரு மாரி குற்ற உணர்ச்சியா இருந்தது. அந்த வீட்ல கூட என்னால இருக்க முடியல. அதனாலேங்க தாங்க உங்க மேல பழிய போட்டுட்டு நான் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. மீனா நீயும் ரொம்ப பாவம் இல்ல மீனா. உ உனக்கெல்லாம் அது பழக்கமே இல்லல்ல. உன்னால பொய் சொல்லவே முடியாதுல்ல. ஆனா இந்த ரோகிணி கூச்சமே இல்லாம எவ்வளோ பெரிய பொய்ய சொல்லியிருக்கா! மனசாட்சியே இல்லல்ல அவளுக்கு. அது மட்டும் இல்லாம மனோஜ் ரோகிணி சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இப்போ வரைக்கும் பூம் பூம் மாடு மாதிரி தலைய ஆட்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு இவளுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ! இந்த பார்லர் அம்மாவ சும்மா விடக்கூடாது மீனா. மீனா, பார்லர் அம்மாவ பத்தின மொத்த விஷயத்தையுமே இப்பவே நம்ம வீட்ல உள்ள எல்லார்கிட்டயுமே சொல்லணும் மீனா. இத நம்ம விட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா, இந்த பார்லர் அம்மாவோட பொய் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். சாமி உத்தரவு குடுத்த மாதிரி நம்ம இந்த விஷயத்த இப்பவே சொல்லியே ஆகணும். இந்த முட்டாள் மனோஜ் பார்லர் அம்மா கிட்ட நல்லா ஏமாந்துகிட்டு இருக்கான். இனிமே அவன் ஏமாறவே கூடாது. என்னதான் என் அண்ணன் தப்பு பண்ணியிருந்தாலுமே, அவனோட வாழ்க்கை கெட்டு போறத பார்த்துக்கிட்டு, ஒருத்தி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு நம்மளால சும்மா இருக்க முடியாதுல்ல மீனா. வா மீனா நம்ம இப்பவே போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க இதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுங்க, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் மீனா, தப்பு பண்ண அந்த பார்லர் அம்மாவே தைரியமாக சுற்றிக்கிட்டு இருக்கப்போ நீ ஏன் பயப்படணும்? நீ உண்மையை மறைக்க முடியாமல், பொய் சொல்ல முடியாமல், ஒருத்தர் முகத்தில் முழிக்க முடியாமல், குற்ற உணர்ச்சியோட இந்த வீட்டில் வந்து இருக்க. நீ ஏன் வரணும்? தப்பு பண்ணவ தைரியமாக அங்கே இருக்கா. தப்பே பண்ணாத நீ எதுக்காக வீட்டை விட்டு வரணும்? நீயும் நானும் பிரச்சனையில் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சிருக்கோம். யாரால? அந்த பார்லர் அம்மாவால. தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தானே ஆகணும். இந்த பார்லர் அம்மா இவ்வளோ பெரிய கேடி அவள் பார்த்துருக்குல்ல, அதுக்கான தண்டனையை அதை அனுபவிக்க வேணாமா? இந்த விஷயத்தை இப்போவே சொல்கிறோம். மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு மீனா. நம்மளும் அந்த பார்லர் அம்மாவுக்கு உடந்தையாக இருக்கிற மாதிரி ஆயிடும். வேண்டாம் மீனா, இப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு. நம்ம காலையில் எந்திரிச்சதுமே நம்ம வீட்டுக்கு போகிறோம், வேலையாக இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து வந்து சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது மறுநாள் காலையிலேயே நம்ம மீனாவோட அம்மா வந்து காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு, இருங்க அத்தை நான் மீனாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே சொல்கிறாங்க. இப்போது நம்ம முத்துவும் மீனாவும் நேராக கிளம்பி நம்ம முத்துவோட அவங்க வீட்டுக்கே போகிறாங்க. எங்கள் முத்துவும் மீனாவும் ஒன்றா சேர்ந்து வந்து நிற்கிறத பார்த்த விஜயா, ஏங்க ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கூப்பிட்றாங்க. என்ன விஜயா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையுமே ரூம்ல இருந்து வெளியே வரவும், முத்துவும் மீனாவையும் பார்த்த அண்ணாமலைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வாங்கப்பா வாமா மீனா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, ஏங்க என்னங்க நீங்க, இவ நினைச்சா வீட்டை விட்டு போவா, நினைச்சா வீட்டுக்குள்ள வருவா. இவளை சேர்த்திக்கிறதுக்கு இது என்ன சத்திரமா? இங்க பாருங்க, இங்க என்ன நடந்தாலும் அது எனக்கு தெரிஞ்சுதான் நடக்கணும். அதே சமயம் நான் எடுக்கிற முடிவு தான் இந்த வீட்டில் செல்லுபடி ஆகணும். இங்க பாருங்க, இவ இந்த வீட்டுக்குள்ள வர வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, என்ன விஜயா பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மீனா கோவத்துல அவங்க வீட்டுக்கு போனா, இப்போ கோவம் தணிஞ்சதும் அவ நம்ம வீட்டுக்கே வந்துட்டா. இது அவளோட வீடு. அவ வர்றதுக்கும் போறதுக்கும் எல்லாத்துக்கும் அவளுக்கு உரிமை இருக்கு மீனா. விஜயா, ஏன் நீ இப்போ கத்திக்கிட்டு இருக்க? தேவையில்லாமல் பேசாமல் சைலண்ட்டாக வாயை சும்மா வச்சுக்கிட்டு உட்காருமே விஜயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, அப்படியெல்லாம் முடியவே முடியாதுங்க. இவ ஜாலியாக அவங்க அம்மா வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரதுக்காக போயிருக்கா. அதுக்கு எதுக்காக சும்மா சண்டை போட்ட மாதிரி சீனை போட்டுக்கிட்டு போகணும்? ஏதோ சண்டை போட்ட மாதிரி போனாங்க, இப்போ 2 பேருமா ஒன்றும் ஒன்றுமா வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லவும், இங்கே பாரு விஜயா, உன் புத்தியே சரியில்லை. சண்டை போட்டுட்டு போனா புருஷன் கூட, இப்போது 2 பேருமே சமாதானம் ஆகி வந்திருக்காங்க. அதுக்கு நீ பார்த்து சந்தோஷம்தான் படணும். எதுக்காக இப்படி கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஸ்ருதியுமே வராங்க. சூப்பர் அங்கிள், நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு தான். மீனா இப்போ தான் கரெக்டான முடிவு எடுத்திருக்கீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அம்மா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறது நீங்கள் தானே. எப்படியோ புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் இல்லாமல் இது வீடாகவே இல்லை, என்னமோ ஒரு மாதிரி இருந்தது. இப்போ தான் இந்த வீட்டுக்கே ஒரு அழகு சேருது மீனா அப்படின்னு சொல்லிட்டு. விஜயா இருந்துட்டு, ஸ்ருதி ஓவரா இந்த மீனாவை பாராட்டி புகழ்ந்து தள்ளாத. ஏற்கனவே ஓவரா திமிரு எடுத்து ஆடுவாய்வ. இந்த பூக்காட்டுறவள எல்லாரும் தலைமலை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. ஒரு நாளைக்கு இந்த பூக்காட்டுறவ என்னெல்லாம் பண்ணிட்டு போகிறாளோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே முத்து இருந்துட்டு, போதும் நிறுத்துங்க அம்மா சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, டேய் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிட்டாங்க. உடனே நம்ம அண்ணாமலையும், இங்கே பாரு விஜயா, அவன் மாலை போட்டிருக்கான், கொஞ்சம் மரியாதையாக பேசு. மனுஷனுங்களுக்கு தான் பயப்படுறதில்ல, சாமிக்காவது பயப்படு விஜயா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, இங்கே பாருங்க சாமி, என்ன
எதுக்காக நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அதான் மலைக்கு போயிட்டு வர வரைக்கும் நீ வீட்டுக்கு வெளியே தானே இருக்கிறேன்னு சொன்னேன், எதுக்காகடா உள்ளே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, உங்கள் மருமக அருமை மருமக பார்லர் அம்மாவை பற்றின ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க அந்த பார்லர் அம்மாவை ஆளை காணோம். உடனே ஸ்ருதி இருந்துட்டு, முத்து அவங்க கிச்சனில் இருக்காங்க, எப்போவுமே அவங்க கிச்சன்லேயே தான் இருக்காங்க இப்போல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓஹோ, எதுக்காக இந்த வீட்டு வேலை எல்லாத்தையுமே மொத்தத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறாங்க அந்த பார்லர் அம்மான்ற பார்லர் அம்மா எல்லா வேலையும் செய்கிறதுக்கு காரணமே இப்போ தான் புரிஞ்சுது எனக்கு. மீனா இந்த வீட்டை விட்டு போனதுமே அவங்க இந்த வீட்டு வேலையெல்லாம் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாளாவது மீனாவுக்காக அவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களா? அது மட்டும் இல்லாமல் சும்மா கூட தான் மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு 2 நாள் இருந்துட்டு வந்திருக்கா. அப்போயெல்லாம் இந்த பார்லர் அம்மா ஒரு நாளும் ஒரு வேலையும் செஞ்சதில்லை. என்னடா இந்த பார்லர் அம்மா இப்போது ஓடி ஓடி வேலை பார்க்குதேன்னு சொல்லிட்டு நான் அப்போவே யோசித்தேன். இப்போ தானே அதுக்கான காரணம் என்னன்னு தெரிய வருது. மீனாவால் ஒரு காரியம் நடக்க வேண்டியிருக்கு, அதனால் மீனாவோட வேலை எல்லாமே இழுத்து போட்டுக்கிட்டு இந்த பார்லர் அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜயா இருந்துட்டு, டே முத்து, என்னடா எதுக்கு எடுத்தாலும் பார்லர் அம்மான்னு சொல்லிட்டு ரோகிணியை நீ எப்போவுமே டார்கெட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க, எதுக்காக அவள் பேச்செல்லாம் எழுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ரோகிணியுமே கிச்சன்லேருந்து வராங்க, மனோஜ் ரூமுக்குள்ளேருந்து வராங்க. என்னம்மா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. வாடா முட்டாள், டே ஓடுகாலி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம மனோஜ் இருந்துட்டு, அம்மா பாருமா இவனுக்கு மாலை போட்டு கூட திருந்துவானா பாரு, இவன் எப்போ பாரு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பான். டேய் உனக்கு என்னடா பிரச்சனை, எதுக்காகடா இப்படி ஊரையே கூட்டி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லவும், டேய் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா, உனக்கு தான் உன் வாழ்க்கைக்கே பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா சொல்கிற, என்ன மாலை போட்டுக்கிட்டு சாபம் விடுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுக்காக ஒரு கல்வி உனக்கு சாப்பிட போகிறேன், அதெல்லாம் நீயா பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு. விஜயா இருந்துட்டு, இவன் ஏங்க இப்படியெல்லாம் உளறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலை இருந்துட்டு, டே முத்து, என்னடா நீ சொல்ல வர விஷயத்த சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம சொல்கிறதுக்காக தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லவும், சொல்லுடா என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ரோகிணி பற்றின எல்லா விஷயத்தையுமே நம்ம முத்து வந்து சொல்லிடுறாங்க. இந்த பார்லர் அம்மாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு, அதன் மூலமாக ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை கிருஷி தான், கிருஷியோட பாட்டி ரோகிணியோட அம்மா தான். ரோகிணின்ற பேரே உண்மை கிடையாது, அவள் பேர் கல்யாணி அப்படின்ற விஷயத்த தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட ஒட்டுமொத்த ஃபேமிலியே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே நம்ம விஜயா வந்து நம்புறது கிடையாது. இவன் ஏதோ கட்டுக்கதை விட்டுக்கிட்டு இருக்காங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா நான் சொல்கிறது எல்லாமே உண்மைப்பா, நான் மாலை போட்டுக்கிட்டு இருக்கேன், சத்தியமாக நான் சொல்கிறது எல்லாமே உண்மை, நான் போய் சொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மனோஜ் இருந்துட்டு, டேய் உனக்கும் பொண்டாட்டிக்கும் பொறாமடா, நானும் என் ஒய்ஃபும் சந்தோஷமாக இருக்கிறோம், பிஸ்னஸில் நிறைய நாங்கள் அச்சீவ் பண்ணுறோம், நிறைய பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் 2 பேருக்கும் பொறாமை, உங்களால் அப்படி உயர முடியல அப்படின்னு சொல்லிட்டு தானே உங்களுக்கு பொறாமையில் இப்படியெல்லாம் பேசி இது ரோகிணி மேலே இருக்கிற நல்ல பேர் எல்லாத்தையுமே கெட்ட பேராக ஆக்கணும், அவளை கெட்டவளை ஆக்கணுன்றதுக்காக தானே இப்படி கட்டுக்கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லவும். உடனே இங்கே மீனா இருந்துட்டு, மாமா நான் எதுக்காக தெரியுமா அந்த வீட்டை விட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவர் மேலே எந்த தப்புமே இல்லை, இந்த ரோகிணி பண்ணது தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. தீபாவளிக்கு ஊருக்கு போன விஷயம், அங்கே குளத்து பக்கம் தண்ணி எடுக்க போனப்போ ரோகிணி வந்து திதி கொடுத்துக்கிட்டு இருந்த விஷயம், அதுக்கப்புறம் அவங்க காலில் விழுந்து கெஞ்சின விஷயம், அதுக்கப்புறம் எல்லா விஷயம் தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை நான் வெளியே சொல்ல முடியாமல் தாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையை சொல்லாமல் என்னால் இருக்கவும் முடியல, குற்ற உணர்ச்சியாக இருந்தது, அதனால தான் இந்த வீட்டில் என்னால் இருக்கவே முடியல, நான் என் அம்மா வீட்டுக்கே போனேன். இந்த ரோகிணி தன்னோட பிள்ளையும் நானும் அதாவது குளத்தில் விழுந்து செத்துருவோன்றத சொல்லி மிரட்டினா, கிறிஷுக்காக தான் நான் இந்த உண்மையை சொல்லாமல் இத்தனை நாளாக உள்ளுக்குள்ளே போட்டுக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் குற்ற உணர்ச்சியோட செத்துக்கிட்டு இருந்தேன், என் மனசாட்சியோட போராடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா எல்லாமே மனசில் உள்ள எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ரோகிணிக்கு மரண பயம். போச்சு, முடிஞ்சு, இனிமே நம்ம நினச்சது எதுவுமே நடக்க போகிறது கிடையாது, மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக நம்ம எவ்வளவோ கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு போராடி வந்தோம், ஆனால் எல்லாத்தையுமே இந்த மீனா இன்னைக்கு போட்டு உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது, அப்படியே பத்திரகாளியாக மாறிடுறாங்க. இங்கே ரோகிணி பக்கத்தில் போயிட்டு, ஏய் அப்படி கழுத்தை பிடிச்சி செவுத்துக்கு நோக்கிக்கின்னு போயிட்டு, ஏய் ரோகிணி, இந்த மீனா சொல்கிறதெல்லாம் உண்மையாடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கேட்கவும்,
உடனே ரோகிணியும் அப்படி திருட்டு முழிக்கிறாங்க. முகமெல்லாம் வேர்த்து போகுது. சைலண்ட்டாக இருக்காங்க. என்னடி எதுவுமே பேசாத ஊமை மாதிரி இருக்க, என்னன்னு சொல்லி தொலைடி. அவ சொல்கிறதெல்லாம் உண்மையா? என் பிள்ளைய கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்தியாடி அப்படின்னு சொல்லிட்டு, ஆன்ட்டி நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க ஆன்ட்டி. மீனா சொல்கிறது எல்லாமே உண்மைதான். ஆனால் நான் எதுக்காக அப்படி உங்ககிட்ட இந்த விஷயத்த மறைச்சேன் அப்படின்னு. போதும் நிறுத்துடி. ஒரு வார்த்தை கூட நீ பேசவே கூடாது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பொய்ய சொல்லி நீ ஏமாத்தின, சரி நாங்களும் மன்னிச்சு விட்டோம். ஆனால் என் பிள்ளை வாழ்க்கையவே கெடுக்கணும்னு நினச்சிருக்க. உன்ன மாதிரி ஒரு பொறுக்கியை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாதுடி. நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி தயவு செஞ்சு என் வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. நான் வந்து உன் வாழ்க்கை கெடுக்கலடி, என் பையனோட வாழ்க்கையை நீ தான் கெடுத்து வச்சிருக்க. உன்ன மாதிரி ஒரு பொறுக்கி நாயே சி எங்கேயுமே பார்த்துட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி முகத்திலே காரி துப்புறாங்க. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றது எனக்கு மிகப்பெரிய கனவு. அவன் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக நான் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சு போராடி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி அப்படி என்ன நீ மிகப்பெரிய கஷ்டத்தை போராடி கஷ்டப்பட்டு வந்திருக்க? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த குடும்பத்தவே நீ பொய் சொல்லி ஏமாத்திருக்க. உன்னால தாண்டி நாங்கள் எல்லாருமே ஏமாந்துருக்கோம். சி உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சின்றது எதுவுமே இல்லைல்ல. சி ஒழுங்கு மரியாதை வெளியே போடி நாய் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனோஜ் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. என் மனோஜ் பாருடி, என் புள்ள முகத்தை பாருடி, எப்படி கூனி குறுக்கி நின்றுக்கிட்டு இருக்கான்னு பாருடி. அவனுக்கெல்லாம் உனக்கு துரோகம் பண்ணுறதுக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா எங்கள் ரோகிணியை வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி